உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு மே மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி, உங்க ராசிநாதன் சனி ராசிலே இருக்காருங்க. ராசிலே சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 7.5 சனியோட பிடியில மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க கும்பராசி நேயர்கள். இந்த மாதம் கும்பராசி நேயர்களோட வாழ்க்கை மாறுமா மாறாதா, எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எல்லாமே இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா தெளிவா பார்க்கலாம். இந்த மாதம் பாருங்க, புதனோட மாற்றம் இருக்கு, சூரியனோட பயிற்சி இருக்கு, சுக்கிரனோட பயிற்சி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு பார்ப்போம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்காங்க. கவனமா இருக்கணும். நீங்க குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க, கோவப்பட்டு பேசாதீங்க. ஏன்னா ஆக்ரோஷத்துக்கு உண்டான கிரகம் ராகு, கோவத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய். அது ரெண்டுமே வாக்குஸ்தானத்தில் இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க உங்களுக்கே தெரியாது. தேவையில்லாம வாய் விட்டுருவீங்க, வார்த்தைகளை விட்டுருவீங்க. சரிங்களா? அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி வந்துடும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். கணவன் மனைவி விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பண விஷயத்துல கவனமா இருங்க. பண பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமா வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. விட்டு கொடுத்து போயிட்டீங்கனாலே பிரச்சனை வராதுங்க. சமாளிச்சிடலாம். இது சமாளிக்க முடியும். சரிங்களா? உங்க ராசிக்கு பாருங்க, குரு உங்க ராசிக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கு. குரு 4ஆம் இடத்துக்கு மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவார். அப்ப மே மாதம் 1ஆம் தேதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போறதுனால, சுகஸ்தானத்துக்கு போறதுனால அம்மா வழி உறவினர்கள் இருந்த அந்த பிரச்சனை வளரும். சொந்தக்காரங்களும் உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க. ஆனா இனியில உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி நடக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும். சுகஸ்தானத்துல குரு இருக்காரு. வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாம் நீங்க வாங்கலாம். இதுல 7.5 ஜென்ம சனி வாங்கலாம், தப்பு கிடையாதுங்க. சரிங்களா? ஜென்மசனியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் இதெல்லாமே அமையும். திருமணம், வீடு, வாகனம் எல்லாம் அமையும். அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க? நீங்க அடுத்தவங்க ஏமாறுறீங்களா, ஏமாறாம நீங்க ஜாக்கிரதையா இருக்கீங்கிறத விஷயமே இருக்கு. சரிங்களா? இப்ப 4ஆம் இடத்துல குரு வர்றதுனால வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிடும். கடன் வாங்கியாவது வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, பாதியில நின்ன வீடு மறுபடியும் கண்டினியூ பண்றது இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? மே மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அந்த சூரியன் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வர்றாரு. அப்ப 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரியன் பாருங்க 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதம். சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, உங்களுக்கு வரனே அமையலைங்க சார், பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பையன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், தடங்களாவே போயிட்டு இருக்கு, வாழ்க்கை தடங்களா போயிட்டு இருக்கு, தோல்வியா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம். திருமணத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது. உங்க வாழ்க்கையில கல்யாணம் நடக்க போகுதுங்க. 7.5 சனியில கல்யாணம் நடக்கும். சரிங்களா? மேக்சிமம் 7.5 சனியில தான் ஒரு சில பேர்ல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்க கவலையப்படாதீங்க. திருமணம் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. திருமண வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுது இந்த மாதம். மே மாதம் 19ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி. அப்ப 4ஆம் இடத்துல குரு வந்துடுறாரு. சுக்கிரனும் வர்றதுனால வீடு வாங்கலாம் இந்த மாதம், நிலம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், விரையும் சுப விரயங்கள் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். பொதுவாகவே 7.5 சனியில செலவு வைக்கும். கும்பராசினியர்கள் இப்ப பண பிரச்சனையில் தான் இருக்கீங்க, செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பணத்தை சேஃப்டி பண்ண முடியல. ஆனா செலவு இருக்கு உங்களுக்கு. வரவுக்கு மீறி செலவு போயிட்டு இருக்கு. பணம் வருதுங்க சார், அப்படியே செலவாகுது, தெரிய மாட்டேங்குது, வர்றது அப்படியே போயிருது. இந்த மாதிரி தான் கும்பராசினியர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் சுபவிரயங்களா மாத்திடுங்க. வீடு வாங்குறதுக்காகவோ, நிலம் வாங்குறதுக்காகவோ, சொத்து சேர்க்கை பண்றதுக்காக, சொத்து சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. அந்த கேது பாருங்க குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அந்த கண்டங்கள், அந்த அசிங்கமானங்கள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தது பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த மாதம் கம்மியாகும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பு உருவாகிருக்கும். 8ஆம் இடத்துல குரு பாக்குறாரு, 8ஆம் இடத்துல கேது இருக்காரு. வெளிநாடு போக முடியாம தடங்களா இருந்திருக்கும். ஆனா இந்த மாதம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் உங்களுக்கு. இந்த மாதம் நல்ல ஒரு மாதம். போன மாதத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த மே மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம். ராசியில் இருக்க சனி உடம்புல பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு கும்பராசி நேர்களுக்கு. அதாவது பாருங்க, சதய நட்சத்திர நேர்களுக்கும், சதய நட்சத்திரக்காரங்களுக்கும், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும், அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்புல தான் இருக்கீங்க. அதுவும் மெயினா சொல்ல போனா அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் பாதிப்புல தான் இருக்கீங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. யாரையும் நம்ப வேண்டாம். புதுசா தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க. வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு சில கும்பராசினியர்களுக்கு அமைஞ்சிடும். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். சரிங்களா? ஒரு பணத்தை போட்டு முதலீடு போட்டு எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். பண விஷயத்துல கவனமா எடுத்துட்டீங்கனாலே இந்த மாதத்தை நீங்க ஈஸியா சமாளிக்க முடியும். ஓரளவுக்கு நல்ல மாதம் தான். 7.5 சனி ஜென்ம சனி உங்களுக்கு போயிட்டு இருந்தா கூட இந்த மாதத்தை கண்டிப்பா உங்களால சமாளிக்க முடியும். இந்த மாதத்தை நல்லபடியா கடந்து வெளியே வரதான் போறீங்க.
கும்பராசி நேயர்கள் வந்து பாருங்க, கடந்து வெளியே வரதான் போறீங்க, சமாளிப்பீங்க, பயப்படாதீங்க. உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. கோச்சார பலன் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, உங்க வயசு என்ன வயசுல இருக்கீங்க, என்ன ஏஜ்ல இருக்கீங்க, இனிமேல் உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், என்னென்னலாம் நீங்க பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, உங்க வாழ்க்கை எப்ப மாறும், எப்பதான் நீங்க நல்லா இருக்க போறீங்க, எப்பதான் சம்பாதிக்க போறீங்க, அடுத்தவங்க மாதிரி எப்பதான் சாதிச்சு காமிக்க போறீங்க, எப்ப நல்ல வாழ்க்கையை பார்க்க போறீங்க, எப்ப நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க, இது எல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா நம்ம அக்யூரேட்டா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.